இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ பிரைம் மினிஸ்டர் ஆகி என்ன பிரயோஜனம்? அமெரிக்கா கேள்வி கேட்டுடுச்சு, ஜெர்மன் கேட்டுட்டான், பிரான்ஸ் கேட்டுட்டான், ஆஸ்திரேலியா கேட்டுடுச்சு, சவுத் ஆப்பிரிக்கா உன்னை வரவேற்கிறதுக்கு கூட ஆளுக்கு அனுப்பாமல் உன்னை அவமானப்படுத்தி அமைச்சு ஐநா சபையும் ஐநா சபையில் கேட்டாங்க. உனக்கு உயிருக்கு உயிரான நண்பர் உன்னுடைய மறு உருவம்னு சொல்லப்படுகின்ற ஜின்பிங் அருணாச்சல பிரதேசத்தை என்னதுன்னு போயிட்டார். அப்படி நீ பிரைம் மினிஸ்டர் ஆகி நீ என்ன பண்ண போற? உசூர் ஆப்கா சேவா கேலியே ஹம் பகவத் பசந்த் ஹே உசூர் உசூர் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துட்டான். 56 ராஜாவும் பேசாம தான் நடந்தான். வெள்ளக்காரங்க காலத்தில் என்ன போராட்டம் நடத்துறாங்க? அதே தான் மோடிக்கு நடக்கும். கொஞ்சம் மட்டி பாருங்க, மோடி நேராக வந்து சரண்டர் ஆகிடும். தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி ஏதோ பேசினா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்போங்க பேசினேன், உங்கள் தாத்தா 1930 பேசும்போது இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு, அதுக்காக உன்னை நீ தேர்தலில் நிற்பது தடை விதிக்கப்படுகிறது. இந்தியா கூட்டணிங்கிறது பிரயோஜனம் இல்லைங்க. மோகன் பகவத் மோடி யாருக்கிட்ட கூட்டணி வச்சிருக்காங்க? அவங்க கூட்டணி தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி. இதெல்லாம் பிஸ்கோத்து. இதை வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ணுவீங்க? வாகை தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம் சார். தொடர்ந்து இந்தியா கூட்டணி ஒரு போராட்டத்தில் அறிவிக்கிறாங்க, கூட்டணியாக சேர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவி, ஹேமந்த் சோரன் மனைவி, இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மேடையில் கலந்துக்கிறாங்க. தற்பொழுது ஒரு அதிர்ச்சி ஊற்றக்கூடிய ஒரு தகவலாக என்ன வருதுன்னா, டெல்லி அமைச்சர் அதிசி அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அவங்கள உடனே பாஜகவில் இணைங்க, இல்லைனா உங்கள் மேலே இடி ரைடு விடுவோம் அப்படின்னு சொல்லி பாஜக அவங்கள மிரட்டியிருக்கு. அமைச்சருக்கு இந்த நிலைமை, இதை எப்படி பார்க்குறீங்க? கெஜ்ரிவால் எல்லாருக்கும் அதே தானே, அதே மிரட்டல் தானே. கெஜ்ரிவாலுக்கும் அதே தானே. வேற என்ன இடியை வச்சு தானே அவங்க இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா எதிர்கட்சிக்காரர்களும் இடி வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீதிமன்ற நீதிபதிகளும் அதை பற்றி கவலைப்பட்டுக்கலையே. யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் அதுக்கு தடை விதிக்க பார்க்குறாங்க. ஏதோ கோர்ட்டில் கெஜ்ரிவாலுக்கு 4 நாள் தான் கொடுத்தாங்க, அப்புறம் 15 நாள் மறுபடியும் ஏற்றி விட்டாங்க. எல்லாத்தையுமே அவங்க கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மக்களை தவிர அவங்கக்கிட்ட எல்லா அதிகாரிகளும் இருக்காங்க. பாஜக கிட்ட அதிகாரிகளை வச்சு தான் அவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது பிரெஞ்சு புரட்சி சமயத்தில் எப்படி அவன் 14th லூயி அதிகாரிகளையும் பிரபுக்களையும் வச்சு ஆட்சி நடத்திக்கிட்டு மக்களை பற்றியே கவலைப்படாமல் இருந்தானோ, அதே மாதிரி தான் 14th லூயினுடைய மறு அவதாரம் தான் மோகன் பகவத், இவர் மோடி, அமித்ஷா எல்லாரும். அவங்களுக்கு என்ன நடந்தோ அதே தான் நடக்கும். டேல் ஆஃப் 2 சிட்டிஸ் கதையெல்லாம் படிச்சு சொல்லணும். பிரெஞ்சு புரட்சி, வால்டர், ரூசோ எல்லாம் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தியில் யாரோ எழுதி கொடுத்துருந்தாங்க, அதை படிச்சுக்கணும். வெறும் ராமச்சரித்திரத்தை மாத்திரம் படிச்சுக்கிட்டு தான் பிரயோஜனப்படாது. இதெல்லாம் அதான் காரணம். இதில் அமலாக்கத்துறை இந்த ரேட்டில் போச்சுன்னா, நான் எதிர்பார்க்குறது அடுத்தபடி தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி ஏதோ பேசினா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்போங்க பேசினேன், உங்கள் தாத்தா நேரு இருந்தார் இல்லையா, 1930 பேசும்போது இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு, அதுக்காக உன்னை நீ தேர்தலில் நிற்பது தடை விதிக்கப்படுகிறது. இதை நீங்கள் சிரிக்கிறீங்க. இப்போ கெஜ்ரிவால் இதை காங்கிரஸுக்கு வருமான வரித்துறை எதுக்கு போட்டுச்சு? 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாக்கிக்கு இப்போ கேட்டு கட்டுறா அப்படின்ட்டு கோர்ட்டில் ஒரு பிடிச்ச உடனே இப்போதைக்கு நாங்கள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம், ஜூலைக்கு அப்புறம் அந்த அளவுக்கு அதிகாரிகள் இருக்காங்க. கிடைச்சவர்கள் லாபம். அதிகாரி மக்களுக்காக அவன் செய்யலை. இதை செஞ்சால் நம்ம மாமியாருக்கு வைர நெக்லஸ் வாங்கி கொடுக்கலாங்கிறதுக்கு தான் அதிகாரிகள் செய்கிறோம். வேற என்ன? நல்லா கவனிங்க, மாமியாருக்கு, அம்மாவுக்கு இல்லை. அதிகாரி மாமியார் தான் செய்யணும். ஏன்னா இவன் படிக்கும்போது பிச்சைக்காரனாக இருந்து அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு அதிகாரி ஆக்கியிருப்பாங்க. அதிகாரியோட பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாமியார் வீட்டுக்கு போயிடுவோம். அப்பா அம்மா எப்போ போல் ரோட்டில் இருப்பாங்க. அதுதான் அதிகாரியோட குடும்ப வாழ்க்கை. மாமியாருக்கு வைர நெக்லஸ் எல்லாம் கிடைக்குங்கிறது அவனுக்கு சொல்லி கொடுக்குறது தான். வேற என்ன? இவ்வளோ மோடிக்கு தெரியுமா என்ன? ஆனால் மோடிக்கு நம்ம சொல்ல வேண்டியது ஒன்று தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ பிரைம் மினிஸ்டர் ஆகி என்ன பிரயோஜனம்? பல நாடுகள் உன்னை அமெரிக்கா கேள்வி கேட்டுடுச்சு, ஜெர்மன் கேட்டுட்டாங்க, ஃப்ரான்ஸு கேட்டுட்டாங்க, ஆஸ்திரேலியா கேட்டுடுச்சு, சவுத் ஆப்பிரிக்கா உன்னை வரவேற்கிறதுக்கு கூட ஆளுக்கு அனுப்பாமல் உன்னை அவமானப்படுத்தி அமைச்சு ஐநா சபையும் ஐநா சபையில் கேட்டாங்க. ஐநா சபையினுடைய பார்வைக்கு வந்துட்டேன். உனக்கு உயிருக்கு உயிரான நண்பர் உன்னுடைய மறு உருவம்னு சொல்லப்படுகின்ற ஜின்பிங் அருணாச்சல பிரதேசத்தை என்னதுன்னு போயிட்டார். 30 இடம் அவங்களது. அது நீ அப்படி நீ பிரைம் மினிஸ்டர் ஆகி நீ என்ன பண்ண போகிற? எந்த வெளிநாட்டுக்கு உன்னால் போக முடியும்? உன்னுடைய வாழ்நாள் லட்சியமே வெளிநாடுகளில் போய் உல்லாச வாழ்க்கை வாழ்கிறது தானே. பிரைம் மினிஸ்டர் ஆனாக்கா நீ எங்கேயுமே போக முடியாதுன்னு பிரைம் மினிஸ்டராக என்ன பண்ண போகிற? அதுதான் நான் மோடிக்கு சொல்ல வேண்டிய ஒரே. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஓவராகவே பதில் சொல்லி பரவாயில்ல சார், பரவாயில்ல. அதாவது
மோடியை நினச்சா எனக்கு பருவமாக இருக்குது. எந்த ஆசைக்காக ஒரு மால்டீவ் கூட போக முடியாது, அங்கே கூட நீ விரோதியாக இருக்குது. அந்த ஒரு சின்ன தீவு அது கூட உனக்கு விரோதியாக இருக்குது. அப்புறம் பிரைம் மினிஸ்டரை நீ என்ன பண்ணி ஒன்று ஒரு சந்தோஷத்துக்கு தானே, நீ உன்னோட மகிழ்ச்சிக்காக தானே நீ வந்து பிரைம் மினிஸ்டராக வர பல நாடுகளுக்கு போகலாம். அங்கே போய் நாடுகளில் நீ என்ன பண்ணுறங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அந்த சந்தோஷமெல்லாம் இல்லாமல் நீ பிரதம மந்திரி என்ன பண்ண போகிற? பேசாமல் விட்டுரு, அதுதான் நல்லது. யோக்கியமாக நடந்துக்கிறதுக்கு பாருங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். சரிங்க சார். இப்போது இந்த பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, அந்த பக்கம் ஹேமந்த் சோரன், 2 பேரும் முதல்வர்கள். 2 முதல்வரையும் சிறைப்பிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது அமைச்சர்களை நீங்கள் பாஜகவில் சேருங்க, இல்லைன்னா இடி விட்டு நாங்கள் இது செந்தில் பாலாஜி அவருடைய அப்டேட்டில் கொடுத்துருக்காருங்க. அதை நீங்கள் பாஜகவில் சேர்ந்துட்டாக்க இந்த கேஸ் பூரா வித்ட்ரா பண்ணிக்கிறோங்கிறது வந்து ஆதாரப்பூர்வமாக கொடுத்தாரு. அதுக்கப்புறமா தான் அந்த ஜட்ஜி அதை பற்றி கவலைப்பட்டுக்காமல் உட்காந்துட்ருக்காரு. அதெல்லாம் நம்ம எப்போயோ கொடுத்துட்டாரு, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு. பாஜகவில் சேர்ந்தாக்கா உங்களை விட்டுறோன்னு சொன்னது அவங்க அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சொன்னதை அவங்க அப்படி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமும் தானே கழித்து விடுவார், உடச்சி விடுவார், பெதட்டி விடுவார். அப்புறம் என்னத்துக்கு போலீஸ் இருக்குது? ஒத்த ஆள் வந்து இத்தனை செய்த வந்து கலைச்சிருவான் அப்படின்னா இந்த போலீஸ் என்னத்துக்கு, இந்த உளவுத்துறை என்னத்துக்கு, இந்த உள்துறை என்னத்துக்கு? இவ்வளோ பேரை நீ உள்ளே வச்சிருக்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? அமித்ஷாங்கிற அந்த உள்துறை அமைச்சர் வந்து சரியாக தன்னுடைய வேலையை செய்ய முடியல, நாட்டை பாதுகாக்கிறதுக்கு தெரியல. உள்ளூரில் இருக்கவங்களையும் அவரால் எதுக்க முடியல, ஜெயிலில் போட வேண்டியிருக்குது. நாட்டை பாதுகாக்க தெரியல. அவங்களாம் ஆபத்தான பேர் கைது பண்ணிட்டு இருந்தால் நாட்டில் இருக்கிற பல பேர்த்தை கைது பண்ணிட்டு இருக்க. ஸோ உன்னுடைய கையாலாகத்தனம் வெளியே வருது. ஸோ யூ ஷுட் பி டிஸ்மிஸ்டு. எப்படி யார் டிஸ்மிஸ் பண்ணுறது? இவங்க தான் குடியரசுத் தலைவர் தான் பண்ணணும். குடியரசுத் தலைவர் நேற்று ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க, கையை கட்டிக்கிட்டு அத்வானி பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது. நான் யாரோ பாவம் அவங்க அத்வானி சொந்தக்காரர் போட்டிருக்குன்னு நினச்சாக்கா குடியரசுத் தலைவர் இருக்கிறாங்க. இந்த பக்கம் பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. பாரத ரத்னா விருது கொடுக்குறது அவ்வளோ பெரிய விருதை பொறிகளில் இது மிட்டாயில் இது இந்த மிட்டாய் வாங்குற மாதிரி, காட்பரி சாக்லேட் வாங்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு உட்காந்து இந்த பக்கம் மோடி உட்காந்துக்கிட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு குடியரசுத் தலைவருக்கே இந்த கதின்னா நாமெல்லாம் என்ன ஆகிறது? போச்சு, நாடு போச்சு, அவ்வளோ. சரிங்க சார். இப்போது இந்தியா கூட்டணி வளமாகுதா? என்னென்னா எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. இப்போ லேடிஸ் சென்டிமெண்ட் வர நம்ம ஓட்டு போடும்போது எல்லாரும் பார்ப்பாங்க. 2 லேடிஸை இப்போ அழுதுட்ருக்காங்க, என் கணவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டிங்க அப்படின்றாங்க. இப்போ இது எல்லாம் இந்தியா கூட்டணிக்கு வலுவாகுமா? இந்தியா கூட்டணிங்கிறது பிரயோஜனம் இல்லைங்க. மோகன் பகவத்தும் மோடி யாருக்கிட்ட கூட்டணி வச்சுருக்காங்க? அவங்க கூட்டணி தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி. இதெல்லாம் பெசாத்து பிஸ்கோத்து, இதை வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ணுவீங்க? மக்களோட கூட்டணி யார்? ஹூ கேர்ஸ்? அதனால தாங்க அவர் அவ்வளோ துணிச்சலாக இருக்கிறாரு. அவர் அவ்வளோ துணிச்சலாக இங்கே விவசாயிகள் மடிஞ்சு செத்துக்கிட்டு இருக்கும்போது, வீட்டு முன்னாடி டெல்லியில் விழுந்து செத்துக்கிட்டு இருக்கும்போது துபாயில் போய் ராமர் கோயிலில் திறக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? நீ என்ன ஓட்டு போட்டு நான் என்ன செய்கிறது? என்கிட்ட எலெக்ஷன் ஓட்டிங் மிஷின் இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சது. அதான் முதல்ல சொன்னேன். ராகுல் காந்தியை டிஸ்குவாலிஃபை பண்ணால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். வருது அடுத்தது அதுதான். இப்போ தமிழ்நாடு தெற்கு பகுதியில் தான் தேர்தல் நடக்குது. வடக்கு பகுதியில் தேர்தல் நடக்கும்போது ராகுல் காந்தி ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு சொல்லிட்டார். அவர் அந்த ஆணையரை போட்ட உடனே ராகுல் காந்தியினுடைய பேச்சில் சில இதெல்லாம் இருக்கிறதுன்னு எச்சரிக்கை விட்டார். அப்போயே அதை நம்ம பேசியிருக்கோம். அப்போயே ஆரம்பிச்சிட்டார். பதவியில் உட்காந்து கையெழுத்து போட்ட உடனே ராகுல் காந்திக்கு என்னென்ன எப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுங்கிறத ஆரம்பிச்சிட்டார். எலெக்ஷன் கமிஷன் தான். மக்கள் எழணும், மக்கள் எழலைன்னா இதை நடக்காது. அப்போது ராகுல் காந்தி தேர்தலில் நிற்கிறதுக்கே கஷ்டப்படணும், டிஸ்குவாலிஃபை பண்ணுவோம். ஓ, அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றீங்க? தகுதி நீக்க சொல்லுங்கள். உங்கள் வேட்புமனு தாக்கல் வந்து நிராகரிக்கப்பட்டது. அண்ணாமலையுடைய வேட்புமனு வந்து நிறைய குளறுபடி இருக்குதுன்னாங்க. அதில் குளறுபடி இருக்குது, அவருக்கு தகுதிகள்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வருங்கிறது தெரிஞ்சு தான் அந்த இடத்துக்கு மாத்திரம் அண்ணாமலையோட கிளாஸ்மேட்டை தூக்கி தேர்தல் ஆணையராக போடுறாங்க. ஓ, அண்ணாமலை கிளாஸ்? ஆமாம், அவருடைய கிளாஸ்மேட், பேட்ச்மேட். அதான் ஏன்னா ஐபிஎஸ் படித்ததாக சொல்கிறாங்க, இவன் ஐபிஎஸ் படித்ததாக சொல்கிறாங்க. அது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க கொடுத்துருக்கிற இது பிரகாரம் அவருடைய ஃப்ரெண்டை போட்டிருக்காங்க. அவர் உடனே அதெல்லாம் கரெக்டாக இருக்குது, உன்னதை பாரு அப்படின்ட்டார். உடனே மற்றவனதெல்லாம் அக்செப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு. அப்போது இப்போ தொடர்ந்து எதிர்கட்சிகளை முடக்கிற பழக்கம் அல்லது அவங்களை கைது செய்கிறது, இது ஒரு தேர்தலை பாதிப்பு வரும்ன்றதெல்லாம் யோசிக்கிறதே இல்லையோ பாஜக? எங்கள் உலகமே கேட்குதுங்க. ஐநா சபை என்ன சொல்கிறாங்க? அங்கே நடக்கிற தேர்தல் நேர்மையாக நடக்கிற மாதிரி தெரியல.
அங்கே ஏதோ குளறுபடிகள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஐநா வந்து சர்வாதிகாரத்தை நோக்கி போகுதுங்குது. ஐக்கிய நாடுகள் சபையை சொல்லும்போது என்ன அர்த்தம் அதுக்கு? உலக நாடுகள் பார்வை வந்துருச்சு உங்கள் மேலே. ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாது, நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாது. ஒரு பொது பகிஷ்கரிப்பு ஜென்ரல் பாய்காட் அப்படின்னு சொல்லி கொண்டாங்கன்னா, எப்படி சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜென்ரல் பாய்காட் கொண்டோடனே அடங்கி உட்காந்தாங்களோ, அது மாதிரி மோடியும் அமித்ஷாவும் அடங்கி உட்கார வேண்டிய காலம் வரும். இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு, இத்தனை கண்ட்ரி வந்துருச்சுங்க. என்ன புட்டினை தவிர மிச்சம் எல்லாருமே இது பண்ணிட்டாங்க. இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவருடைய மறு அவதாரம் சொல்லப்படுகின்ற அமெரிக்கா கூட கண்டனம் தெரிவிச்சதில்லை சார். அதான் சொல்கிறேன். அமெரிக்காவில் நல்ல காலம் ட்ரம்ப் இல்லை. ட்ரம்ப் வந்து இவருடைய இது தானே. அமெரிக்கா மோடி வந்து ட்ரம்ப்பு, சீனா மோடி வந்து ஜின்பிங்கு, இந்தியாவுடைய ஜின்பிங்கும் ட்ரம்ப்பும் யாருனாக்கா மோடி. 2 சைடு கலவை, எல்லாம் ஒரு கலவை. இவங்கெல்லாம் ஒரே கலவைகள், ஒரே மாதிரி ஆட்கள். இவங்க 2 பேர், ஒருத்தர் வெளியே போயிட்டார், காணாமல் போயிட்டார். இவங்க 2 பேரும் இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே மாதிரியான மனப்பான்மை உள்ளவர்கள். இன்னைக்கு வந்து அமெரிக்கா வந்து பைடன் வந்து இவரை எதிர்த்து பேசியிருக்கிறாரு. அப்புறம் பிரெஞ்சுக்காரன் சொல்லிவிட்டாங்க. அப்புறம் வந்து ஜெர்மன் பேசியிருக்காங்க. ஆஸ்திரேலியா சொல்லிடுச்சு, நியூசிலாண்டை சொல்லிட்டாங்க. இவ்வளோ நாடுகள் சொல்லிடுச்சு. போதா குறைக்கு உன்னுடைய நண்பன் கருதப்பட்ட ஜின்பிங்கே வந்து உனக்கு அவன் கழுத்தில் கத்தி வச்சிட்டாரு. என்ன பண்ண போறீங்க? உலக அழுத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஜெயிச்சது ரொம்ப இதாக ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். உலக அழுத்தம் வந்துடுச்சு. இதை தப்பிக்கிறது அவ்வளோ சொல்லப்படும். இப்போ இந்த சூழலை கூட இந்தியா கூட்டணி சரியாக பயன்படுத்திக்கலையோ, இதை வச்சு கூட பிரச்சாரம் பண்ணலையோ, அது ஒரு வருத்தம் இருக்குது. இவ்வளோ பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆளை அடிக்கிறதுக்கு முடியலன்னா என்ன அர்த்தம்? ஆனால் நாங்கள் டெல்லிக்கு போகும்போதெல்லாம் பார்ப்போம். அந்த ரெட் ஃபோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிரைம் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் 3 பேரும் வந்து ஒரு இதில் இருப்பாங்க. அந்த கட்டடம் வந்து ஒரு மலை மாதிரி இருக்கும். அந்த மலை மாதிரி இருக்கும். அது மேலே அந்த பில்டிங் இருக்கும். அதை பார்க்கும்போது இதுக்குள்ளார போகணுங்கிற ஒரு ஆசை வரும். அந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளார போனோம்னா பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை தாண்டி நம்ம உள்ளே போக வேண்டியது. நாங்கள் போகிறோம். நான் அதான் ஃபஸ்ட் டைம் போகும்போது எங்கெங்கேயோ நிறுத்துகிறான். என்ன ஏதுங்களா எந்ததோ சொல்லி. அப்போ நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வடக்கத்தியர்களை எதிர்த்துக்கிட்டு தான் நம்ம போராட வேண்டி இருக்குது. இது அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்னு எங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அவ்வளோ வச்சுக்கிட்டு இருக்கான். இவ்வளவும் உருவாக்கி கொடுத்தவன் வெள்ளைக்காரன். அவன் எல்லாம் ஏற்பாடு பண்ணி, இவனுக்கு ஒன்றும் பண்ணல. எல்லாம் அவனுக்கு பண்ணி கொடுத்தால போய் உட்காந்துக்கிட்டாங்க. அவனுக்கு அன்றைக்கி வந்து 56 ராஜாக்கள் இருக்கா நார்த்தில். இவனுங்களால் ஆபத்து வரும்னு நினச்சாங்க. அதனால் அவ்வளோ பாதுகாப்பெல்லாம் பண்ணாங்க. பார்த்தா அவனுங்க ஹுசூர் ஆப்கா சேவா கேலியே ஹம் பகுத் பசந்த் ஹே ஹுசூர் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துட்டான். 56 ராஜாவும் பேசாமல் தான் நடந்தான் வெள்ளைக்காரன் காலத்தில். என்ன போராட்டம் நடத்துனானுங்க? ஒரு போராட்டம் சொல்லுங்கள், ஒன்றுமே இல்லை. அப்புறம் தான் பார்த்தாங்க இவனுக்கு சோறு போட்டால் போதும், இவனுக்கு நீ ஒரு ராஜாவாக உட்காந்துக்கிட்டு சொல்லிட்டா போதும். அலெக்சாண்டர்கிட்டே தாங்க நடக்குது. புருஷோத்தமங்கிற ஒரு ராஜா போரஸ் அவனை தோக்கடிச்சவன் எதிர்த்து போராடினான், தோக்கடிச்சுட்டான். அவனை கூட்டிகிட்டு போய் அலெக்சாண்டர்கிட்ட நிறுத்தினாங்க. என்ன சரி என்ன சொல்ல போகிறாய் அப்படின்னு அலெக்சாண்டர் கேட்குறான். சரித்திர புக்கில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்னு அலெக்சாண்டர் கேட்குறான். எங்கள் சரித்திர புக்கத்தில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, ஒரு மன்னரை போல அப்படின்னு அந்த தைரியத்தை பாராட்டி அவங்ககிட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டு அவன் போயிட்டான். அவர் பிடிச்ச எல்லா ராஜ்யத்தை கொடுத்துட்டு அப்படின்னு சரித்திரம். எங்கள் ஹிஸ்ட்ரிவாதியார் என்ன சொன்னார்னா, புருஷோத்தமனை கூப்பிட்டு போய் அங்கே நிறுத்திவிட்டாங்க. என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு அலெக்சாண்டர். நீ பாட்டுக்கு என்ன தோக்கடிச்சு விட்டியே, நாளையிலேருந்து நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? ஏன்டா இதை நம்பித்தானே இருந்தேன். நாளைக்கு சாப்பாட்டுக்கு எந்த நாட்டுக்கு நான் போவேன்? என்ன பிச்சைக்கார ஆகிவிட்டேன். இளவு பிடிச்சவன் பிச்சை எடுக்கிறாங்க, அவங்ககிட்ட நாட்டை கொடுத்து தொலைங்க அப்படின்ட்டு அப்படி தான் விட்டுட்டு போயிட்டான். இந்த பிச்சைக்காரனை வச்சுக்கிட்டு மாரடிக்க முடியாது போனான். அதுதான் நடந்தது. வீரத்தின் வெளிப்பாட்டில் கிடைக்கும். வீரத்தின் நாளையிலேருந்து நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? இதுதான் எங்கள் ஹிஸ்ட்ரிவாதியார் எங்களுக்கு சொன்ன சரித்திரம். அவனுக்கு பூரா தான் பண்ணியிருக்கானுங்க. அலெக்சாண்டர் காலத்துலேருந்து அவனுக்கு பண்ணது பூரா காலில் விழுந்தான். ரொம்ப சுலபங்க. நீங்கள் ஆரிய வந்தேரியுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபம். அதே தான் மோடிக்கும் நடக்கும். கொஞ்சம் மட்டி பாருங்கள், மோடி நேராக வந்து சரண்டர் ஆகிடும். ரெண்டு படுத்துக்கிறேன். சைனா வந்து மோடியை மிரட்டிகிட்டு இருக்கா? ஆமாம்மா, ஒன்றும் இல்லை. இந்த நேரத்தில் ஏங்க வந்து அந்த சீன பெயர்களை வைக்கணும்? தேர்தல் நேரத்தில் கழுத்தை பிடிக்கிறாரு. உன்னை ஒழிச்சு கட்டுங்கிறதுக்கு அவர் ஒரு பாயிண்ட் கொடுக்குறாருல்ல.
நீ என்னத்தை எதை வச்சுக்கிட்டு பேசுவேன்? உனக்கு இன்றைக்கி பாக்கி இருக்கிறது ஓட்டிங் மிஷின் ஒன்றும் எலெக்ஷன் கமிஷனர் தான், வேறு யாருமே உங்கள்கிட்ட இல்லையே, வேறு யாருமே இல்லையே. சரிங்க சார், ரொம்ப தெளிவான பார்வை முன்வைத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.